அதெல்லாம் கிடையாது. அவர் சொல்லுவாரு. நான் சொல்றேனா ஒரு 1000 ரூபாய் ஒரு குடும்பத்துக்கு போகுது. அதெல்லாம் எப்படி போதும்? 1 கிலோ அரிசி 70 ரூபா. நீ என்ன பேசுற? விளைக்கக்கூடிய நிலத்தெல்லாம் நீ ரியல் எஸ்டேட்டுக்கு போற சார். விளை நிலம் இருக்குல்ல, அதை அப்ரூவல் கொடுக்கக்கூடாது. கொடுக்கக்கூடாது. அதை சார்ந்த குளம் இருக்கும், அதை சார்ந்த குடும்பம் இருக்கும். அதில் விவசாயம் பண்ணாக்கா நம்ம கம்மியான ரேட்டில் வரும். நீ அதை காசை வாங்கிட்டு அப்ரூவல் போட்டுற. எஸ் ஸ்கொயர் ஜி ஸ்கொயர்னு இருக்கு இல்லையா, யார் விட்டு தெரியுமா தெரியாதா? இந்த கொள்ளைக்காரங்க விட்டு தான் சார் காசை எதில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி. எங்கள் புதுக்கோட்டையில் 5 பெட்ரோல் பங்க் வாங்கிட்டான். கிரானைட்டு மணல் இன்னும் சொல்ல போனால் வீடு கட்ட மணலில் மலையை உடைக்கிறான் சார். ஏதோ பேசுறியா? மலையை உடைக்கிறான். மலையை உடைச்சி கல்லாக்கி வீடு கட்ட நிலமை வந்துருச்சு. மண்ணெல்லாம் இங்கே சொல்லுங்கள், நான் கணக்கு சொல்கிறேன். எத்தனை குவிண்டால் மண் தமிழ்நாட்டில் வருஷத்துக்கு வரும்னு சொல்கிறேன் கணக்கு. அரசாங்கம் இவ்வளோதான் அல்லன்ட்டு ஒரு நடைமுறை கரெக்ட். அதை சொல்கிறேன். 1 மீட்டர் கணக்கு 3